வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வாக் அரவுண்ட் டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ எபிசோடுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13 to 15 லட்சம் பட்ஜெட்டில் கார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், கிரெட்டா, செல்டாஸ் இது போன்ற கார்களோட பேஸ் மாடல்ஸ் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. கொரியன் ஆட்டோ மேக்கரான ஹிண்டே நிறுவனத்தோட கிரெட்டா பற்றி நான் பெரிதாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 2005 இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இந்த கிரெட்டா அப்படின்ற ப்ராடக்ட் பண்ணியிருக்குது. ஹிண்டே நிறுவனத்தோட சேல்ஸ் எடுத்து பார்க்குறப்போ ஒரு 44% பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெட்டா அப்படின்ற ப்ராடக்ட் ஹிண்டே நிறுவனத்தோட சேல்ஸ் சார்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஹிண்டே கிரெட்டா அப்படின்ற ப்ராடக்ட் மக்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே கிரெட்டாவோட பேஸ் மாடலான மாடல் இருக்குது. இந்த வாகனத்தோட டீட்டெயில்டு விமர்சனம், அதாவது வாக் அரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கான ப்ராடக்டா இல்லையா அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண லோட்டஸ் ஹுண்டை ஈரோடுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு ஹிண்டே நிறுவன கார்களை ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு ஹிண்டே நிறுவனத்தில் கார் வாங்கணும், இல்லை ஹிண்டே கிரெட்டால ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாகனத்தோட சேஃப்டி, ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி இது ரொம்பவே முக்கியம். இங்கே ஹிண்டே கிரெட்டா அப்படின்னு வரப்போ நமக்கு ஹிண்டே கியாவோட K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த வாகனம் 2024 இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே நிறுவனம் இந்த வாகனத்தோட ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் செஞ்சிருப்பதா கிளைம் செஞ்சுருக்காங்க. அது ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் எவிடென்ட்டாக தெரிய வருது. கூடிய சீக்கிரம் ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு அது எவிடென்ட்டாக தெரிய வரலாம். 1212 கிலோகிராம்லேருந்து 1411 கிலோகிராம் வரைக்கும் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் இருக்குது. ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இது போன்ற சேஃப்டி அம்சங்களை கொடுத்துருக்காங்க. ஹிண்டே நிறுவனத்தில் ஒரு சின்ன ஷவுட் கொடுக்கணும். அதாவது ஸ்டாண்டர்டாக அக்ராஸ் எல்லா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லையும் இந்த 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொண்டு வந்தது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். ஹோப்ஃபுல்லி மற்ற பிராண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வாகனத்தோட சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஃப்ளெக்ஸ் இல்லை, அழுத்தினா உள்ளே போகிற மாதிரி ஃப்ளெக்ஸ்லாம் எல்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டோட குவாலிட்டி ஓகேவாக இருக்குது. அடுத்து இந்த வாகனத்தோட ப்ரைஸிங்கை தெரிஞ்சுட்டு என்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த வாகனத்தோட ப்ரைஸிங் அப்படின்னு வரப்போ 13.60 லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு 25.41 லட்சம் வரைக்கும் இந்த வாகனத்தோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பேஸ் டு டாப் மாடல் வரைக்கும் இருக்குது. எக்ஸாக்டாக என்னென்ன வேரியண்ட்டில் ஆன்ரோட் ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நீங்கள் கீழே பார்க்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் இன்னைக்கு வேரியண்ட், அதோட ப்ரைஸிங் வந்து ஹைலைட் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டேயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு பிரபலமானவங்க டீசல் என்ஜின். அந்த 1.5 லிட்டர் CRDA டீசல் அப்படின்றது ரொம்பவே பிரமாதமான என்ஜின். நீங்கள் சப்போஸ் இந்த பட்ஜெட்டில் டீசல் பார்க்குறீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த இன்ஜினை பிக்கப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரிலையபிளாகவும் இருக்கும், மைலேஜும் கொடுக்கும், உங்களுக்கு பிரச்சனைகளே கொடுக்காதுங்க. அதிக செலவு வைக்காத ஒரு என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே 2 வகையான என்ஜின் கிடைக்கிது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 16 வால்வ் கொண்ட டியூவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் கொண்ட ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி 1.5 லிட்டரில் ஒரு காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட 4 சிலிண்டர் டீசல் யூனிட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 வால்வ் கொண்டது தான். இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் டீசல் அப்படின்றப்போ 116 PS-உம் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். வேற நீங்கள் பெட்ரோல் அப்படின்னு பார்க்குறப்ப 115 PS-உம் உங்களுக்கு 143.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ் கேட்பீங்க டெஃபினட்டாக. மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்ப உங்களுக்கு பெட்ரோல் 15+ அப்படின்றது ஆவரேஜ், டீசல் பொறுத்த வரைக்கும் 18+ அப்படின்றது ஆவரேஜ். இது வந்து ரியல் டைமில் நான் சொல்கிறேங்க. நல்லா வெரைட்டி ஓட்டினீங்கன்னா மேபி 1 or 2 கிலோமீட்டர்ஸ் இதிலிருந்து குறையலாம். டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டீசலில் நமக்கு ஸ்மூதான 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்குது. இதுவே நீங்கள் பெட்ரோல் போனீங்க அப்படின்னா அவங்க IVTன்னு சொல்லப்படுற CVT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஆனப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு ரம்பிள் நமக்கு ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எவிடென்ட்டாக காமிச்சு கொடுக்குறேன். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரேவ் பண்ணி காமிக்கிறேன். ப்ரோ கொஞ்சம் ரேவ் பண்ணுங்க ப்ரோ. ஸோ என்ஜின் ரேவ் பண்ணுறப்ப ஹையர் RPM போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாயிங்கான ஒரு நாய்ஸ் இல்லை, நல்ல ரிஃபைண்டான ஒரு யூனிட் தான் இந்த CRDA டீசலை பொறுத்த வரைக்கும். என்ஜின் பொறுத்த வரைக்கும் டீசல் என்ஜினில் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்க, கை வைக்கிறேன், தெரியுதுங்களா? பட் இந்த என்ஜினோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு கேபின்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் ரிஃபைன்மெண்ட் நம்ம சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்ட்ரெச் கொடுத்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினில் வர வைப்ரேஷன் உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இங்கே இருக்கிற வைப்ரேஷன் இங்கே கை வச்சோம்னா உங்களுக்கு தெரியுங்களா, கை வைப்ரேட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே வைக்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை, நல்லா இருக்குது.
ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் டீசல் இன்ஜின் வாங்குறவங்க இந்த டிபிஎஃப் பிரச்சனை பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. அதுக்கான டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நான் இங்கே சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்றது உங்களோட எக்ஸாஸ்ட் கேஸில் வர சூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி வச்சுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லைனில் நீங்கள் வந்து ஒரு ஆர்பிஎம்ல போகிறப்ப அந்த எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்ப அதுவும் பேர்ன் அவுட் ஆகி வெளியே போயிடும். பட் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் அந்த ஃபில்டர் கிளாக் ஆகிற மாதிரி நடக்கும். அது எப்போ ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹையர் ஆர்பிஎம்ஸே ரைஸ் பண்ணாமல் அந்த 2000 ஆர்பிஎம் 2000க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் கிடைக்கிறதுக்காக நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுவோம். லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். வீக்லி ஒரு 5 டைம் எடுக்கிறீங்கன்னா ஒரு டைம் அது வண்டியை கொஞ்சம் பிரேவ் பண்ணி ஓட்டுங்க. அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 80 to 90 km/h ஒரு நல்ல ஆர்பிஎம்ல ஓட்டுனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். விச் இன் டர்ன் உங்களுக்கு அந்த டிபிஎஃப் ஃபில்டரில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கார்பன் சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் ஆயிரும். மேலும் இந்த டிபிஎஃப் பிரச்சனைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வாகனத்தோட முன் தோற்றம், அதாவது டவுன் தி ரோட் கிராஃபிக் பார்க்குறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸோட ஒரு சங்கியான ஒரு கிரில் நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு வைடான கிரில் தான் போட்டிருக்காங்க. ஏடாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஏடாம் தான் கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 190 mm கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டேயோட பேட்சிங் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்து கனெக்டட் அந்த டிஆர்எல்ஸ் கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கல. டிஆர்எல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் போட்டிருக்காங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் எடுத்து போயிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரொஜெக்டரில் ஒரு ஹாலஜன் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் நமக்கு கிடைக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ஹாலஜனில் போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஹாலஜன் தான் உங்களுக்கு வந்து டெப்த் அதிகமாக இருக்கும். மழை டைம்லாம் இன்னும் கிளியரான விசிபிலிட்டி இருக்கும். ஹூட் பொறுத்த வரைக்கும், அதாவது போனட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்பிளான பல்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராமினென்ட்டான க்ரீசஸ் கிடைக்குது. இது வந்து வண்டியோட லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலராக காமிக்க நமக்கு வந்து பயன்படுது. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கான ஒரு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிண்டடாக தான் இருக்குது. உள்ளே இருந்து பார்க்குறப்ப எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் இன்டீரியர் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ வீல் பேஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். 2610 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸ் இருக்குது. இந்த வாகனத்துக்கு கூடவே காம்படிட்டர் இருக்கக்கூடிய மற்ற வாகனோட வீல் பேஸை கம்பேர் பண்ணி, டைமென்ஷன்ஸை கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப 205 65 R16 உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் கப்ஸோட கிடைக்குது. எம்ஆர்எஃப்ல வேண்டர் யூனிட் தான் போயிருக்காங்க. உள்ள லைனர் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கன்சீல்டான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செமி கன்சீல்டு யூனிட் தான் இங்கே கிடைக்குது. உங்களுக்கு ப்ராமினென்ட்டான ஒரு வீல் ஆச்சும் இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியர்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸோட இந்த ஹிண்டே கிரெட்டா வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குதுங்க. அதுவுமே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெண்டர் பேல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு பெரிதான ஓஆர்விஎம் தான். உள்ளேருந்து பார்க்குறப்ப கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். பட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து மேனுவலாக தான் நம்ம பண்ணிக்கணும் இந்த பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும். அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த ஷோல்டர் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராமினென்ட்டாக நமக்கு தெரியுது. அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் அப்படின்றது ஹிண்டே எப்பவுமே ப்ளே பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. டோரோட தட் பார்த்துடலாம். டோரே நல்ல ஹெஃப்டோட தாங்க இருக்குது. அதிலெல்லாம் எந்த கம்ப்ரமைஸும் என்னால் ஃபீல் பண்ண முடியல. சாலிடாக இருக்குது தட் பொறுத்த வரைக்கும். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த குவார்ட்டர் பேனல் வரப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பே கொடுத்தது உள்ளே இருக்கிற பேசஞ்சரை கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக வச்சிருக்காது. லாங் ட்ராவலில் நல்ல கன்வீனியன்ட்டாக வச்சிருக்கும். இன்டீரியரும் ஒயிட் தீமில் போயிருக்கிறனால நமக்கு எந்த விதத்துலையுமே லாங் ட்ராவலில் நமக்கு வந்து ஒரு நிரடலை கொடுக்காது. நல்ல ஒரு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுற ஒரு நேச்சரை தான் கொடுக்கும். ரூஃப் ரைல் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. சன் ரூஃபும் இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 50 லிட்டர்ஸ் கிடைக்குதுங்க. வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத சொல்கிறேன். ரியரில் நமக்கு டீஃபாகர் அண்ட் வைப்பர் ரெண்டுமே மிஸ் அவுட் ஆகுது. கொடுத்துருந்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாடி கலர்டில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ப்ளே பண்ணது லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டெய்லம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு உள்ள வந்து ஹிண்டேயோட பேட்சிங் வந்து எம்பட் ஆகி வருது. ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டெய்லம்பை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது. நைட் டைம்லாம் பார்க்குறப்ப இந்த டெய்லம் கிளஸ்டர் ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்இடியான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் அப்படி தான் போயிருக்காங்க. பம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கன் மெட்டலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்றப்ப 4 சென்சர் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் லைட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்தது ரிவர்ஸ் எடுக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் லேம்போட கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல கொடுக்குறப்ப நமக்கு ரிவர்ஸ் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிளியராக இருக்கும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 430
233 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வைடான ஒரு பூட் தான் கிடைக்குது. லோடிங் லிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக வச்சிருக்காங்க. ஸோ அழகாக திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கேரி பண்ணி உள்ளே வச்சுக்க முடியும். பார்சல் ட்ரே வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆக்சஸரியில் பை பண்ணிக்கலாம். 60/40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினட்டாக கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ பூட் ஸ்பேஸ் இன்னும் தேவை, நிறைய திங்ஸ் லக்கேஜஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த 60/40 ஸ்பிளிட்டப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே காம்ப்ரமைஸ் இல்லைங்க. உங்களுக்கு அதே 205 65 616 தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சேம் டயர் ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஹிண்டே கிரெட்டாவோட இன்டீரியரில் ஃபஸ்ட்டு வந்து ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம். ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து பாருங்கள் தாராளமாக இருக்குது. இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் லாங் ட்ராவலில் கன்வீனியன்ட்டாக உட்காந்து போக முடியும். அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ஹெட் ரூம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமான ஒரு ஹெட் ரூம் இருக்குங்க. அதில் எல்லாம் காம்ப்ரமைஸே இல்லை. நீங்கள் மேபி சாஞ்சு உட்காந்திங்கனாலும் நல்ல ஒரு ஹெட் ரூம் கிடைக்கும். இன்னும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ லெக் ரூம், நீ ரூம், ஹெட் ரூம், அண்டர் தை சப்போர்ட் இது எல்லாமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த காம்பேக்ட் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த கிரெட்டா பொறுத்த வரைக்கும் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இருக்காது 3 பேர் உட்காந்தாலுமே. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியில் வந்து எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியல, நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் 2 கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் ரிலேட்டடாக பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலான ஹம்பாக தான் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. இங்கே சென்ட்ரல் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. பட் அதுக்கு பதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது. 2 கப் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், 2 வாட்டர் பாட்டில் இந்த இடத்துல வச்சுக்க முடியும். அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்குது. அதிலெல்லாம் குறைகளே சொல்ல முடியல. ஸ்டிச்சிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பாயிண்ட் ஏலா சீட் பெல்ட்ஸ் வந்து ரியரில் இருக்க 3 பேசஞ்சருக்கும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலில் இருந்த எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு 3 பாயிண்ட் ஏலா சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. கேபின் லைட்ஸ் ரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஹாலஜன் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், இந்த கேபின் லைட் பொறுத்த வரைக்கும் டோர் ஓப்பன் பண்ணால் எரியிற மாதிரி வைங்க, ஆஃபில் வைக்காதீங்க. அப்போ தான் ஏதாவது டோர்ஸ் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். கிராப் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவர் தவிர மீதி இருக்கிற எல்லா பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தாராளமாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்க முடியுங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அடிஷனலாக போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெக்ஸ்சர் ப்ளே பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாப் அண்ட் மாடல்ஸ் பெட்டரான மாடல்ஸ் போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷ் கிடைக்குது. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று கிடைக்குது. அது கூட அந்த ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கவில்லை. பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஏசி வெண்ட்டோட நாப் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சிமெண்ட் கலருங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிடையாது. இது கைண்ட் ஆஃப் ப்ளூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெட்டீரியல் குவாலிட்டி ஷர்ட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஃப்ளெக்ஸ்லாம் இல்லை, நல்லாவே ப்ராமினெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடிய ஏசி கன்சோலோட இந்த நாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஃப்ரெஜைலாக இல்லை, நல்லாவே போட்டிருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கூலிங் இருக்குன்னு பார்ப்போம். நல்ல த்ரோ இருக்குங்க, அதிலெல்லாம் குறையே இல்லை. இந்த நாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, குறைகள் இல்லை. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட் இக்னிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் கிடைக்குது. கியர் நாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலில் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் அப்படின்றதுனால இதில் வந்து அந்த பேசிக்கான ஒரு யூனிட் போடாமல் நல்லா பண்ணியிருக்கிறது எனக்கு பாராட்டக்கூடிய விஷயமா படுதுங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. இங்கே ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இதுலேயும் நமக்கு தேவையான திங்ஸை வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். அது கூடவே சின்னதாக நிக்னக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா
விண்டோவும் பவர் விண்டோஸாக கிடைக்குது. அதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக்கான பட்டன் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது குரோம் ஃபினிஷ் கிடையாது, பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா அக்சசரியில் இதை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் எதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இங்கே த்ரூ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் தான் கிட்டத்தட்ட போயிருக்காங்க. ORVMஸோட நாப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக அந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல NVHக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் வச்சிருக்காங்களா, அது வந்து நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ NVH கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாங்க. கீ பொறுத்த வரைக்கும் நமக்கு லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் ஃபிளிப் கீ தான் இந்த பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் கிடைக்குதுங்க. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. பிடிமானத்துக்குலாம் நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து அந்த சில்வர் இன்சர்ட் கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டி தான், குறைகள் சொல்கிற மாதிரி இல்லைங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சூப்பருங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அழகாக நம்மளை இந்த ஸ்டீரிங்கை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த MID கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடைக்கலை. கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். நாளைக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றப்ப டேரக்டாக எனேபிள் பண்ணியிருக்கலாம். MID கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் தான் இங்கே போயிருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்டர் i20 இது எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்களா, அந்த ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் தான் இங்கே கிடைக்குது. டேஷ்போர்ட் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டடு டிஸ்பிளேஸ் தான் இங்கே ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையுமே வந்து ஒரு 10.25 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எதுவும் கிடைக்கல. நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இல்லை நீங்கள் இவங்ககிட்டயே வேணும்னாலும் போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் கிடைக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த லைட் சிமெண்ட் கலர் இப்படி தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் ஷட் லைன்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளெக்ஸ்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்சைட் ரியர் வியூ மிரர்னு சொல்கிறோங்க, அதுதான் IRVM. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கிடைக்கவில்லை. ஓகே, இங்கே கேபின் லேம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்கிறதுனால லாங் ட்ராவலில் நம்ம கன்வீனியண்ட்டாக போக முடியுங்க. இந்த A பில்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிதாக இல்லைங்க. அதனால் வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து டிரைவ் பண்ணுறப்ப கிரியேட் பண்ணாது. உள்ளிருந்து பார்க்குறப்ப விசிபிலிட்டியும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. ஃபைனலாக இந்த ஹிண்டே கிரெட்டா E மாடலோட வேர்டிக்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத சொல்கிறேங்க. அதாவது நல்ல ஒரு அப் மார்க்கெட் ஃபீல்டில் எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி உள்ள இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரீசேல் வேல்யூ, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் இந்த டீசலை பொறுத்த வரைக்கும் குறை இருக்காது. ஒரு 13 to 15 லட்சம் உங்களோட பட்ஜெட்டாக இருக்குன்னா தாராளமாக ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஹிண்டே கிரெட்டாவோட டீசல் வேரியன்ட் வாங்கலாம். பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் மட்டும்தான் பிட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இருக்கும். உங்களுக்கு 13 to 15 அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். அது ஓகேனா தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்குங்க. இந்த வாகனத்தோட சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் மினிமம் ஒரு 3000 ஆரம்பிச்சு ஒரு 8000 ரூபாய் அப்படின்றது ஆவரேஜாக இருக்குங்க. இதே பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5500 6000 ரூபாய் அவ்வளோதான் நெருக்கி வரும். வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா சர்வீஸ் பேக்கேஜ்லாம் கொடுக்குறாங்க ஹிண்டே நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அந்த சர்வீஸ் பேக்கேஜை பற்றின டீட்டெயில்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து லோட்டஸ் ஹுண்டாயோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வாகனத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டடா, டேக் கேர், பை.